திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் இதோ. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இந்த பயிற்சி காலத்திலே குரு உங்கள் வீட்டிற்கு வருவது, சொந்த ராசியிலே அமர்ந்திருப்பது எவ்வகையான பலன்களை உங்களுக்கு தரும்? குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு இருக்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி சிறப்பானதொரு பலனை தரும். மேலும் சாதகமான பலன்களை உங்களுக்கு உருவாக்கி தருவார் குரு பகவான். மேலும் இரகசியமான சில செய்திகள் உங்களை வந்து சேரும். அந்த இரகசிய அற்புதமான யோசனைகள், போதனைகள் மூலம் நல்லதொரு அறிவை பயன்படுத்தி நீங்கள் வாழ்விலே நல்லதொரு செயலை இந்த ஆண்டு செய்ய இருக்கிறீர்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதொரு சாதகமான பலனை தரும். மேலும் செய்கின்ற தொண்டு, தந்திரம், மந்திரம் போன்ற வேலைகளிலே நீங்கள் நாட்டம் இருக்க அதிலே பல்வேறு முயற்சிகள் செய்து வெற்றியை காண்பீர்கள். 11ஆம் வீட்டின் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே நுழைவதால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிதி ஆதாயங்கள் அதிகரிக்கும். பணம் சம்பாதிப்பதில் முயற்சி மென்மேலும் எடுத்து அதிலே வெற்றியும் காண்பீர்கள். மேலும் ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லை. வயிறு சம்பந்தமான நோய் ஏதாவது வந்தால் பிரச்சனைகளை சரிப்படுத்தி நல்லதொரு மருத்துவ ஆலோசனை எடுத்து மீண்டும் உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக மாறும். குரு பெயர்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு காதல் வாழ்க்கை, அன்பு வாழ்க்கை, அன்பு நிறைந்த ஒரு வாழ்வாக அமையும் இந்த குரு பெயர்ச்சி. மேலும் குருவின் அருளால் திருமணம் கைகூடும். மேலும் 7வது வீட்டை பார்ப்பதால் கலத்திரஸ்தானம் ஒழுங்கு பெறுகிறது. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். 7வது வீட்டின் சனி பார்வை இருந்ததால் இதுவரை பல்வேறு சவால்களை சமாளிப்பதிலே சில சங்கடங்கள் இருந்திருக்கும். இனிமேல் குருவும் அந்த வீட்டை பார்ப்பதினால் யோகமான காலம் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் தல யாத்திரை, குடும்பத்தினுடன் வெளியூர் செல்வது, சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது போன்ற முக்கியமான நிகழ்வுகள் அமையப்பெற இருக்கிறது இந்த குரு பெயர்ச்சியிலே. மேலும் மே 3 மற்றும் ஜூன் 3ஆம் தேதிக்கு இடையிலே குரு வக்ரகதியிலே இருக்கின்ற காலத்தினால் உடல்நல பிரச்சனைகள் குறித்து சற்று கவலையுறக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகவே சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்குண்டான தீர்வை பெறுவீர்கள். மேலும் உங்களுக்கும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சொத்து சம்பந்தமான, பண சம்பந்தமான, செல்வம் சம்பந்தமான சில வழக்குகள் முடிவுக்கு வரும். வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் பிரச்சனை தீரலாம். மாமனார் மாமியாரிடமிருந்து பெரிய எந்த காரியம் எடுத்தாலும் குறுக்கீடு உங்களுக்கு ஏற்படலாம். ஆகவே பார்த்து கவனமாக கையாளுங்கள். உறவுகள் நீடிக்க உங்களுக்கு நல்லதொரு தருணத்தை குரு பகவான் இந்த பயிற்சியிலே தருகிறார். நீண்ட நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய இடங்களுக்கு, நீண்ட நாள் யோசனையில் இருக்கக்கூடிய சில தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வர இந்த ஆண்டு இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை தரும் என்று சொல்லி, மேலும் பரிகாரமாக இந்த ஆண்டு முழுவதும் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுடைய மூல மந்திரத்தை ஓதி, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்ற மந்திரத்தை சொல்லி வாருங்கள். நல்லதெல்லாம் உங்கள் வாழ்விலே இறைவன் நமச்சிவாய பெருமான் குருநாதராக இருந்து நடத்தி தருவார் என்று சொல்லி, மேலும் தானமாக சங்கடஹர சதுர்த்தி அல்லது வியாழக்கிழமைகளிலே நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 வியாழக்கிழமை அல்லது 3 சங்கடஹர சதுர்த்திகளிலே கருப்பு மூக்குக்கடலை சுண்டல் நிவேதனமாக இறைவனுக்கு படைத்து பக்த கோடிகளுக்கு வாரி வழங்க எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கின்றோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.